மின்சார கட்டணத்தை மானிய விலையில் கொடுக்கக்கூடாது, லாபத்தில் இயக்க வேண்டும், ஆண்டுக்கு ஒரு முறை கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்பதெல்லாம் மாநில அரசின் முடிவல்லது. இப்போ மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் மின்சார கட்டணம் கம்மியாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது உயரதில் என்ன பிரச்சனை? ஒரு யூனிட் 10 ரூபானா 10 ரூபா எல்லாருக்கும் இருக்கணும் அப்படின்றது தான் மானியம் இல்லாத மின்சாரம் அப்படின்னு ஒன்றிய அரசு சொல்லுது. இந்த கட்டண உயர்வு என்பதே மாநில அரசோட ஒரு சூழ்ச்சி தான். அவங்க மின்சார கட்டணத்தை கம்மி பண்ணுறோம்லாம் சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனால் இப்போ 2 வாட்டி ஏற்றுற நிலைமைக்கு வந்துருச்சு. இது மின்வாரியத்துக்கு ஒரு லாபத்தை ஏற்படுத்தும் வகையில் தான் இருக்கும் அப்படின்னு பலராலும் சொல்லப்படுது. அது உண்மையா? சார் வணக்கம். சார் வணக்கம். இப்போ மின் கட்டண உயர்வு ஜூலை மாதத்துலேருந்து அமல்படுத்த போகிறதா செய்தி வெளியாகும். கிட்டத்தட்ட 3.16% உயர்த்த போகிறதா சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, மின்சார கட்டண உயர்வு என்பது 5 ஆண்டுகளுக்கு 2022ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஒழுங்குமுறை ஆணையத்தில் திமுக அரசு ஒப்புதல் வாங்கியிருக்கு. அப்போ 2022க்கு முன்பாக ஒரு 7-8 ஆண்டுகளாக மின் கட்டணத்தை உயர்த்தலை. 2022க்கு முன்பாக. அப்போ 2022 அவங்க உயர்த்திய பொழுது முதல் முறையாக உயர்த்துறாங்க. அப்போ ஒரு 26.7 என்ற கட்டணத்தை உயர்த்துறாங்க. அப்போ டொமஸ்டிக் கன்சியூமருக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கப்புறம் 2023 4.7% என்பது உயர்த்திருக்கிறாங்க. ஆனால் டொமஸ்டிக் கன்சியூமருக்கு உயர்த்தலை. அதாவது மானிய விலை மின்சாரத்தை பெறுகின்ற ஏழை எளிய மக்களுக்கு உயர்த்தலை. 2024 4.83% உயர்த்திருக்கிறாங்க. அப்பொழுதும் ஏழை எளிய மக்களுக்கு அந்த டொமஸ்டிக் கன்சியூமருக்கு உயர்த்தலை. இப்போ 2025 3.16 உயர்த்த போவதாக தமிழக அரசு அறிவிச்சிருக்கு. இதில் டொமஸ்டிக் கன்சியூமர் உயர்த்துவாங்களா உயர்த்த மாட்டாங்களா என்ற விஷயம் தெரியல. அறிவிப்பு வெளியே வந்தால் தான் தெரியும். பொதுவாக அந்த மின்சார கட்டண உயர்வு என்பது எப்படி நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ இன்று வரையில், அதாவது 2025ஆம் ஆண்டு வரையில் இந்தியா முழுவதும் இருக்க மாநில மின்சார வாரியங்களுடைய அந்த டேரிஃபை விட தமிழக அரசு அதனுடைய விலைவாசி டேரிஃப் என்பது குறைவு தான். அதிலும் குறிப்பாக 3 கோடி மின் நுகர்வோரில் 1.5 கோடி மின் நுகர்வோர் இந்த மானிய விலையில் மின்சாரத்தை அனுப்பிக்கிறாங்க. அவர்களுக்கு அந்த மானிய விலை மின்சாரம் தருவதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசு நினைக்குது. அதில் அவங்க ரொம்ப கராராக இருக்கிறாங்கன்னு தான் நாங்கள் பார்க்குறோம். அதனால தான் 2023 உயர்த்தும் போது டொமஸ்டிக் கன்சியூமர் உயர்த்தலை, 24க்கு உயர்த்தும் போது டொமஸ்டிக் கன்சியூமர் உயர்த்தலை. இப்போ 25ஆம் ஆண்டு என்னென்னு தெரியல, அநேகமாக டொமஸ்டிக் கன்சியூமர் உயர்த்த மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது அறிவிப்பு வெளியே வந்தால் தான் தெரியும். அப்போ மின்சார கட்டணம் உயர்வு என்பது கட்டாயமா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. தமிழகத்தை பொறுத்தவரையும் மின்சார கட்டணம் உயர்த்தினா யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஆட்சியாளர்கள் எதிர்த்து எதிர்க்கட்சியாக இருக்கின்ற போர்க்கொடி தூக்குகின்ற ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது. அது யாராக இருந்தாலும் பண்ணுறாங்க. நாங்கள் எப்படி பார்க்குறோன்னா, மின்சார வாரியம் என்பது ஒரு மிகப்பெரிய நிறுவனம். ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான கோடிகளை இந்த மின்சாரத்திற்காக முதலீடு செய்து மின்சாரத்தை தடையில்லாத மின்சாரம் கொடுக்கணும்னு நாங்கள் முயற்சிகள் பண்ணுறோம். தமிழக அரசுக்கு இணையான பட்ஜெட்டை மின்சார வாரியத்தில் நாங்கள் போட வேண்டியதாக இருக்குது. அப்போ ஒரு 50,000 கோடிகளை பவர் பர்ச்சேஸுக்கு மட்டுமே நாங்கள் செலவு பண்ணுறோம். 50,000 கோடிகளை செலவு பண்ணுறோம். அப்போ 1,25,000 கோடிகளை ஒரு டேர்ன் ஓவர் ஆகுது எங்களுக்கு. ஆனாலும் மின்சார வாரியம் நட்டத்தில் இயங்குது. இந்த மின்சார கட்டணத்தை மானிய விலையில் கொடுக்கக்கூடாது, லாபத்தில் இயக்க வேண்டும், ஆண்டுக்கு ஒரு முறை கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்பதெல்லாம் மாநில அரசின் முடிவல்லது, மத்திய அரசின் முடிவு. மத்திய அரசு மத்திய ஒழுங்குமுறை ஆணையத்தின் மூலமாக, எனர்ஜி டிபார்ட்மெண்ட் மூலமாக மின்சார சட்டம் 2003 அமெண்ட்மெண்ட்டெல்லாம் போட்டு அந்த சட்டம் இன்னும் நடைமுறைக்கு வரல. சட்டத்தில் உள்ள விஷயங்கள் தான் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டராக வெளிவருது. அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரை அமுல்படுத்துகின்ற விஷயத்தை தான் மாநில அரசு செய்கிறது என்பது தான் இந்த டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணுற விஷயத்தில். அதில் மானிய விலையில் கொடுக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கான மின்சாரத்தை உயர்த்துவதில் அவர்கள் ரொம்ப காஷியஸாக கவனமாக இருக்கிறார்கள் என்பதை தான் நாங்கள் பார்க்குறோம். இப்போ மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் மின்சாரம் கம்மியாக தான் இருக்குது. மின்சார கட்டணம் கம்மியாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது உயரதில் என்ன பிரச்சனை? என்னென்னா, அதான் சொன்னேன் ஏற்கனவே, இந்த வரவு செலவு கணக்குன்ற வகையில் மின்சார வாரியத்தின் நட்டம் என்பது அரசு அறிவித்தபடி பார்த்தா 1,80,000 கோடி. ஆனால் உள்ளுக்குள்ளே போய் பார்த்தோம்னா அது 2.5 லட்சம் கோடிகளை தாண்டி போகுது. நட்டத்தில் இயங்குகின்ற மின்சார வாரியம் அந்த நட்டத்தை குறைப்பதற்கான வழி தான் இந்த மின்சார கட்டணத்தை அப்பப்போ உயர்த்துறது. ஒரே மாதிரியான கட்டணத்தை 10 ஆண்டுகளுக்கு 5 ஆண்டுகளுக்கு 7 ஆண்டுகளே வச்சுருக்க முடியாது. ஏன்னா நிலக்கரி விலை உயருது, டிரான்ஸ்போர்ட்டிங் சார்ஜஸ் உயருது. ஒவ்வொரு ஆண்டும்
விலைவாசி என்பது உயர்ந்து கொண்டே வருது. பெட்ரோல் 10 ஆண்டுகளுக்கு முன்பாக 1 லிட்டர் பெட்ரோல் என்பது 50 ரூபா இருந்துச்சு. இன்றைக்கி 108 ரூபா 110 ரூபா வந்துருச்சு. பெட்ரோல் டீசல் விலை உயர்வே போல் அது அந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்தால் அனைத்து பொருட்களின் விலை உயரும். அதே மாதிரி தான் நிலக்கரி விலை உயர்ந்தால் மின்சார கட்டணத்தின் விலை உயரும். ஏன்னா நிலக்கரி பயன்பாட்டு தான் 65% மின்சாரத்தில் உற்பத்தி பண்ணுறோம் நம்ம. அப்போது அந்த பொருட்கள் விலை வந்து நம்ம வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுடைய சம்பளம், மெட்டீரியல் பர்ச்சேஸ், கேபிள் அண்டு லைன் டவர் அந்த மெட்டீரியல் பர்ச்சேஸ் இதையெல்லாம் விலை ஆண்டுக்காண்டு உயர்ந்து கொண்டே வருது. அப்போ விலை உயர்ந்து கொண்டே வருகின்ற பொருட்களின் விலை உயர்கின்ற பொழுது அதற்கு தகுந்தாற் போல் ஒரு குறைந்தபட்சமாவது மின்சார கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்பது இயற்கையின் நியதி மாதிரி இயல்பான ஒரு விஷயந்தான் அது. நாங்கள் வந்து அதை ஏழை எளிய மக்கள் வாங்க அஃபோர்டபுள் ப்ரைஸில் வாங்கும் விலையில் மின்சாரம், தரமான மின்சாரம், தடையற்ற மின்சாரம் கொடுக்கணும் என்ற அந்த ஸ்லோகத்தை முன்வைத்து சொல்கிறோம். ஆனால் மத்திய அரசு என்ன சொல்லுதுன்னா, மின்சாரத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய காஸ்ட்டு 6 ரூபா 50 பைசா ஆவரேஜ் காஸ்ட்டு, நீ எதுக்கு 3 ரூபாய் கொடுக்குற, 2 ரூபாய் கொடுக்குற, 5 ரூபாய் கொடுக்குற, 6.50க்கே மேலே ஓவர் ஹெட்ஸ் வச்சு லாபத்துக்கு விற்கணும். அதானி அம்பானிக்கும் ஏழை எளிய மக்களாக சுப்பனுக்கும் குப்பனுக்கும் ஒரே விலையில் மின்சாரம்னா, அதாவது ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மொழி, ஒரே மதம் என்று சொல்கின்றது போல் மின்சார கட்டணமும் ஒரே கட்டணமாக இருக்கணும். ஒரு யூனிட் 10 ரூபானா 10 ரூபா எல்லாருக்கும் இருக்கணும் அப்படின்றது தான் மானியம் இல்லாத மின்சாரம், விற்கக்கூடிய மின்சாரம் அப்படின்னு ஒன்றிய அரசு சொல்லுது. அதை எப்படி தமிழகத்தில் அமல்படுத்த முடியும்? அது எப்படி இந்தியாவில் மற்ற அமல்படுத்த முடியும்? ஏழைகள் இன்னும் 93% முறைசாரா ஊழியர்கள் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு வாங்கும் விலையில் மின்சாரத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த டேரிஃபில் ஸ்லாப் ரேட் என்பது அவசியம், மானிய விலை மின்சாரம் என்பது அவசியம். அது இல்லாமல் கொடுக்க முடியாது. நீ மானிய விலை மின்சாரத்தை கொடுக்காதுன்னு மத்திய அரசு சொல்லிட்டு அவர்கள் தான் இதை மாநில அரசுகளை அமல்படுத்த மாட்டேங்கிறாங்க, அவர்கள் அமல்படுத்த வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவதற்கு மறைமுக வழி தான் ஒழுங்குமுறை ஆணையத்தின் மூலமாக ஆண்டுக்கு ஒரு முறை 6% உயர்வை கட்டாயப்படுத்தும். 6% அல்ல அதுக்கு கீழே 5, 6 விச்சவரஸ்லெஸ் அப்படின்னவர் 6% மிகாமல் நீ உயர்த்த வேண்டும் என்று சொல்வது யார்? ஒன்றிய அரசு, மத்திய அரசு. அதன் அடிப்படையில் தான் எங்கள் மாநில அரசும் ப்ரப்போசல் வைப்பதாக நாங்கள் அறிகிறோம். இதெல்லாம் வந்து மாநில அரசு செய்கிறதுனால மாநில அரசு செய்வதை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க. இல்லை, அதுதான் அங்கே தான் என்னோட கேள்வியும் வருது. இப்போது இந்த கட்டண உயர்வு என்பதே வந்து மாநில அரசோட ஒரு சூழ்ச்சி தான். மாநில அரசு தான் வந்து கட்டண உயர்வை ஏற்றுறாங்க. அவங்க மின்சார கட்டணத்தை கம்மி பண்ணுறோம்லாம் சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனால் இப்போ 2 வாட்டி வந்து ஏற்றுற நிலைமைக்கு வந்துருச்சு அப்படின்னு மாநில அரசை வந்து குறை சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறேன்? இல்லை, அதாவது இவங்க ஆட்சிக்கு 2021 வந்தாங்க. 2021 வருவதற்கு முன்பாக 2015ஆம் ஆண்டு உதய் திட்டத்தை 2014 பாஜக ஆட்சிக்கு வருது. 2014 வந்த அடுத்த ஆண்டு 2015 உதய் திட்டம் ஒரு திட்டத்தை உருவாக்குறாங்க. அந்த உதய் திட்டத்தின் நோக்கம் என்ன? நட்டத்தில் இயங்குகின்ற மாநில மின்சார வாரியங்களை மீட்டெடுப்பதற்குன்னு ஒரு ஸ்லோகம் வைக்கிறாங்க. இந்த உதய் திட்டத்தில் கையொப்பமிடுகின்ற மாநில மின்சார வாரியங்களுக்கு குறைந்த வட்டியில் நிதி கொடுப்போம், மானியத்தில் நிதி கொடுப்போம், அனைத்து சலுகைகளையும் செய்வோம் என்று சொல்லி அந்த உதய் திட்டத்தில் ஒரு 18 கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த கண்டிஷனில் ஒரு கண்டிஷன் ஆண்டுக்கு ஒரு முறை மின்சார கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்பது. அந்த கண்டிஷனில் கையெழுத்து போட்டது டிஎம்கே அல்ல, அந்த கண்டிஷனில் கையெழுத்து போட்டது ஏடிஎம்கே. அப்பொழுது இருக்க ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருந்தபோது தங்கமணி அவர்கள் கையொப்பமிட்டு போட்டு வந்தார். அந்த வீடியோ இன்றைக்கும் சோஷியல் மீடியா உலாவினே இருக்குது. அப்போ ஏடிஎம்கே கையெழுத்து போட்டாங்களா, டிஎம்கே கையெழுத்து போட்டாங்களா என்பது அல்ல விஷயம். அது தமிழக அரசே கையெழுத்து போட்டிருக்கு. அந்த உதய் திட்டத்தில் அங்கே பைண்ட் ஆகிட்டாங்க. பைண்ட் ஆனதை எதிர்த்து நாங்கள் அதுக்கு உதய் திட்டத்தில் இணங்க மாட்டோம், ஸ்மார்ட் மீட்டரை பொருத்த மாட்டோம், தனியாருக்கு போக மாட்டோம் என்று பகிரங்கமாக அறிவிக்க வேண்டிய கட்டாய சூழலில் தமிழக அரசு, திமுக அரசு, மாநில அரசு இப்பொழுது இருக்குது. அது பகிரங்கமாக ஏன் அறிவிக்கலை என்பதை நான் பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டியிருக்கு. தேர்தல் பல காரணங்கள் இருக்கலாம்னு வச்சுங்களேன். அப்போது இதற்கெல்லாம் மூல காரணமாக இருப்பது உதய் திட்டம். உதய் திட்டத்தின் ஒரு பகுதி தான் மின்சார கட்டண உயர்வு என்பது கூட. அதை தான் அவங்க பண்ணுறாங்க. அதில் கூட அந்த கட்டண உயர்வை 3.16 ஒருவேளை ஜூலை மாதம் அமல்படுத்தினாலும் கூட அதில் 1.5 கோடி மக்களாக இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு இன்க்ரீஸ் இருக்குதா இல்லையா நமக்கு தெரியாது, வந்தால் தான் தெரியும். அப்படியே ஒரு இன்க்ரீஸ் இருந்தாலும் கூட இந்தியா முழுதும் இருக்க மாநில மின்சார வாரியங்களில் குறைந்த கட்டணத்தை கொண்டிருக்கிற மின்சார வாரியமாக தமிழக அரசு தான் இருக்கும், தமிழ் மாநில மின்சார வாரியம் தான் இருக்கும். இப்போ மின்சார கட்டண உயர்வு அப்படின்னு வரும்போது
இது வந்து மின் வாரியத்துக்கு வந்து ஒரு லாபத்தை ஏற்படுத்தும் வகையில் தான் இருக்கும் அப்படின்னு பலராலும் சொல்லப்படுது. அது உண்மையா? இல்லை, அதாவது மின்சார வாரியம் 2 லட்சம் கோடிக்கு மேலே நட்டத்தை அது மாட்டுக்கு போயினே இருக்குன்னு வச்சுக்கோங்க. நட்டத்துக்கு அளவில்லாமல் போய் கொண்டே இருக்குது. அவங்க ஒவ்வொரு ஆண்டும் கொடுக்குற புள்ளி விவரத்தை வச்சு தான் நாங்களும் சொல்கிறோம். சராசரியாக 2 லட்சம் கோடிக்கு இப்போ கடந்துட்டாங்க அப்படின்னு நமக்கு புள்ளி விவரம் சொல்லுது. 2 லட்சம் கோடிகளுக்கு தாண்டிய கடனை எப்படி மீட்டெடுக்க போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் மாநில அரசின் உதவியோடு தான் நடக்குதுன்னு வச்சிங்களேன். கொஞ்சம் ஏடு கொடுக்குறாங்க, அப்பப்போ சமாளிக்கிறாங்க. தமிழ்நாடு மின்சார வாரியம் சமாளிக்குது. இப்போது வந்து டேரிஃப் ரிவைஸ் பண்ணுறாங்க, மிஸ்லனியஸ் சார்ஜஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, சில மறைமுகமான சார்ஜஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா அது வந்து மின்சார வாரியத்துக்கு வருவாய் உருவாக்கம், வருவாயை உயர்த்தும். இப்போ தான் ஒவ்வொரு முறை டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணுற போது ஒரு 50,000 கோடி வருவாய் வருது அப்படின்னா, ஒரு மாதத்துக்கு 50,000 கோடி வருது அப்படின்னா அது வருவாய் வரும், நட்டத்தை குறைக்காது. நட்டத்தையே குறைக்காத போது லாபத்தில் எங்கேருந்து போவோம்? முதல்ல எங்களுக்கு 2 லட்சம் கோடியில் கடனை குறைக்கணும். வட்டி கொடுக்குறத நாங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு 800 கோடி வட்டி கொடுக்குறோம். வட்டி இல்லாத பண்ணணும். ஃபஸ்ட்டு 0க்கு வரணும், அப்புறம் தான் லாபத்துக்கு நாங்கள் போக முடியும், ப்ளஸுக்கு போக முடியும். நாங்கள் மைனஸில் இருக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி வந்து டேரிஃப் ரிவைஸ் பண்ணுற போது, மிஸ்லனியஸ் சார்ஜஸ் பண்ணுற பொழுதெல்லாம் அது வந்து மின்சார வாரியத்தை வருவாயை உண்டு பண்ணுமே தவிர அதை லாபத்தில் கொண்டு போய் நிறுத்தாது. அது தவறான வாதம்னு வச்சுக்கலாம். அது நன்றி சார். நன்றி, வணக்கம்.